நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்க்கான இந்தியன் டீம் ஸ்குவாட பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இத்தனை விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க, இத்தனை ஓப்பனர்ஸ் இருக்காங்க, இவங்கள யார் யார் ஸ்குவாடுக்குள்ள வர போறாங்கன்னு ஃபேன்ஸ் மத்தியில பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு ஃபைனலா நம்ம டீம் இந்தியாவோட ஸ்குவாட பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த T20 வேர்ல்டு கப்காக. இப்போ நம்ம ஸ்குவாட பத்தி பார்த்தலாம். ஸ்டார்டிங் வித் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா. இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்காக நம்ம டீம் இந்தியாவோட கேப்டனா ரோஹித் சர்மா இருக்க போறது நமக்கு முன்னாடியே தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்ல நம்ம ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில நம்ம டீம் இந்தியா செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா நம்ம டீம் இந்தியாவோட கேப்டன், அதுக்கப்புறமா நம்ம டீம் இந்தியாவோட ஓப்பனராக இருக்க போறாரு. இவர் கூட இன்னும் ஓப்பனர்ஸாக யார் யாரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா இருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு அதிரடியான ஓப்பனராக இருப்பார். இப்போ கூட ரீசெண்டாக மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் என்னதான் இந்த சீசனில் அந்த அளவுக்கு அடிக்கலினாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு செஞ்சுரியை போட்டிருந்தாப்ல. இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி இருக்காரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்டு கப்பில் இருப்பாரா மாட்டாரான்னு பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு இவர் இல்லாமல் எப்படிங்கிற மாதிரி இவரோட பேர் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம விராட் கோலியோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. IPL ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்காப்புல. இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இருக்காரு, நம்ம ஸ்கை. இவரெலாம் இல்லாமல் T20 வேர்ல்டு கப்புக்கு நம்ம டீம் இந்தியா போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவரெலாம் நம்ம டீம் இந்தியாவோட T20 ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். நம்ம டீம் இந்தியாவோட மிடில் ஆர்டரில் இவர் ஆட போகிறாரு. இப்போதைக்கு பேட்ஸ்மேனெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்ததான் நம்ம அப்படியே விக்கெட் கீப்பர் சைடு வந்தோம்னா விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ யார் எடுக்க போகிறாங்கன்னு பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 விக்கெட் கீப்பர்ஸ் நம்ம டீம் இந்தியாவோட ஸ்குவாட்ல இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட், அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்னால கிரிக்கெட்டை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிரிக்கெட்டுக்குள்ள வந்து IPL ஆடி இப்போதைக்கு T20 வேர்ல்டு கப்ல நம்ம டீம் இந்தியாவோட ஸ்குவாட்ல அவர் பேர் வர்றதெல்லாம் வேற லெவல் விஷயம். சரியான கம்பேக்கை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல கொடுத்துருக்காரு நம்ம ரிஷப் பண்ட். இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியானாச்சுங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்ல ஆட போறாரு நம்ம டீம் இந்தியாக்காக. நம்ம டீம் இந்தியாவோட இந்த 2 விக்கெட் கீப்பர்ஸுமே ஒரு தரமான பேட்ஸ்மேனாகவும் இருக்க போறாங்க. இவங்களுக்கு அடுத்ததா நம்ம அப்படியே ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் வந்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறமா நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க நம்ம டீம் இந்தியாவோட டாப் ஆல்ரவுண்டர்ஸ். அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவோட வைஸ் கேப்டனா இருக்க போறாரு. இவங்களை தொடர்ந்து ஆல்ரவுண்டர்ஸ்ல ஒரு தரமான என்ட்ரினா அது நம்ம சிவம் துபே தான். துபேவை பொறுத்த வரைக்கும் கடைசி சில IPL சீசன்ஸ்ல சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராரு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸை பாத்தீங்கன்னா அடிச்சு தெரிய விடுறாப்ல. ஸோ இவரோட என்ட்ரி நம்ம டீம் இந்தியாவுக்குள்ள ஃபைனலா இருக்கு வேர்ல்டு கப்காக. ஆனா ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிங்கை தான் நம்ம பார்த்திருக்கோம். இவரோட பேட்டிங்காக தான் எடுத்திருக்காங்களா இல்ல இவர் பவுலிங்கும் போட வைப்பாங்களான்னு நம்ம பொறுத்து பார்த்தா தான் தெரியும். இவரை தொடர்ந்து அக்ஷர் பட்டேல்னு மொத்தமா 4 ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவோட ஸ்குவாட்ல இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா நம்ம அப்படியே பவுலர்ஸ் பக்கம் போயிடுவோம். பவுலர்ஸ்ல ஸ்டார்டிங் வித் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப நாள் ஃபேன்ஸால எதிர்பார்க்கப்பட்டு இவரை எப்படா டீமுக்குள்ள இறக்குவீங்கன்னு ஃபேன்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருந்தாங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா T20 ஸ்குவாட்ல இவரோட பேர் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. வேற யாருமே இல்லை, நம்ம சேல் தான். இவரும் அப்புறம் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குல்ச்சா காம்பினேஷனை இந்த T20 வேர்ல்டு கப்ல பார்க்க போறோம். இவங்களை தொடர்ந்து அப்படியே நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் பக்கம் வந்தோம்னா ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. முகமது சிராஜ், பும்ரா, அதுக்கப்புறமா அர்ஷதீப் சிங். பும்ராவை பொறுத்த வரைக்கும் இப்ப இல்ல எப்பவுமே நம்ம டீம் இந்தியாக்காக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு பவுலிங்ல. இப்போதைக்கு போய்கிட்டு இருக்க இந்த IPLலயும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. எப்ப உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்ப என்ன கூப்பிடுங்கிற மாதிரி பவுலிங் அட்டாக்ல நம்ம பும்ரா இருக்க போறாரு நம்ம டீம் இந்தியாக்காக. ஆக மொத்தத்துல இவங்க 15 பேர் தான் பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவோட மெயின் ஸ்குவாடா இருக்க போறாங்க இந்த T20 வேர்ல்டு கப் 2024க்காக. இதை தொடர்ந்து நம்ம டீம் இந்தியா இந்த ஸ்குவாடு கூடயே ரிசர்வ் பிளேயர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பிளேயர்ஸ்ல மொத்தமா 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிங்கு சிங், கில், அதுக்கப்புறமா கலீல் அகமத், அப்புறம் ஆவேஷ் கான். ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இந்தியாவோட ஸ்குவாட்ல ஒரு பினிஷரா வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இவருக்கு இப்போதைக்கு ரிசர்வ் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறது. இவர் மெயின் ஸ்குவாட்ல இல்லாததுங்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. நம்ம டீம் இந்தியாவில் இருக்க டேலண்ட்டுக்கு ஒரு 15 பேர் ஸ்குவாடை ரெடி பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நிறைய டேலண்டட் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஆட போகிறாங்க இந்த T20 வேர்ல்டு கப் 2024ல். ஸோ நீங்கள் இந்த இந்தியன் ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ யார் வந்திருந்தா நல்லா இருக்கும், யார் வந்தது உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ். 2024 T20 வேர்ல்டு கப்கான ஸ்குவாட் வந்துருச்சு. குல்ச்சா காம்பினேஷன், தூபே, சஞ்சு சாம்சன் பல சம்பவங்களை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்குவாட்ல.